நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருங்க. இங்க பாரு சுமதி, ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு 2 வீடு இருக்கு. ஆனா சௌமியாக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவளை அப்படிலாம் தனியா விட முடியாது. நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்ன? என்னால சௌமியா இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்புறம் நீங்க நிம்மதியா இரு. நாளைக்கோ நாளானிக்கோ உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கூப்பிட்டு நான் வரேன். ஒரு நாள் இந்தம்மா பாலக்குடி. அம்மா, நீங்க ஏன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமே அம்மா. நான் ரொம்ப தனிமையானவளா ஆயிட்டேன் அம்மா. நான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிட்டேன். என்னால எத்தனை பேர் வாழ்க்கை நாசமாயிடுச்சு. நான் எல்லாருக்கும் பிரச்சனையா மாறிட்டேன். நான் எல்லார் வாழ்க்கையை விட்டு தூரமா போகணும். அம்மா கிட்ட போகணும். அம்மா, என் மனசே இப்படி தாறுமாற ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு தூக்கம் கூட வராது போல இருக்கே. ஏங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அவ இப்ப நல்லா இருக்கா. நீங்களும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மகேந்திரன், இதுதான் உங்க மகளோட தலையெழுத்து நினைச்சுக்கோங்கப்பா. அப்பா, நடக்கிற எல்லாத்தையும் அப்படி நடக்க விடுங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். அதுவும் இல்லாம சீரியஸ்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ஏன் பொண்ணுமா? எனக்கு கவலை இல்லாம எப்படி இருக்கும்? நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்க. நான் எது செஞ்சாலும் சரி உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேன்.
நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்பா, என்ன பத்தி நீங்க இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்க என்ன பத்தி யோசிக்கிறீங்களோ அதுல பாதியாவது நீங்க அக்காவை பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு எல்லாமே சரியா நடந்திருக்கலாம், எல்லாமே நல்லா நடந்திருக்கலாம். சரிப்பா, எல்லாத்தையும் விடுங்க. என்ன நடக்குதோ அதை நடக்க விடுங்க. இப்ப நான் பேசிட்டேன்னா என்ன பேசிட்டேன்னு சொல்றீங்க? என் உயிரே போனாலும் சரி, இந்த கருவை மட்டும் நான் அழிக்க மாட்டேன். சொன்னல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, நான் வரேன். மனைவியா பேசலனாலும் மச்சினிச்சியா உங்ககிட்ட பேசலாம்ல. சொல்லு. 2 வேலை இருக்கு, அதை நீங்க செய்வீங்களா? அதுல முதல் வேலை என்னன்னா, என்ன உங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்து கொஞ்சம் விலக்கி வச்சிடுங்க. அப்புறம் 2வது, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி அருண் போனு கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்களேன். சும்மா சொல்லு. ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்க. நான் என்ன சொல்றேனோ சுமதி, நீ என்ன பேசுற? அப்படிலாம் செய்யவே முடியாது. நீ தயவு செஞ்சு. அக்கா, நான் இருக்கிற இடத்துல ஏதாவது செய்ய முயற்சி பண்ணேனா என்னை காப்பாத்த கூட பக்கத்துல ஆள் இல்ல. இல்ல, நீ எதுவும். ஐயோ, நான் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல? ப்ளீஸ் சுமதி, ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பேசாத. நான் என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியம் முடிச்சிச்சா உங்களுக்கு? துப்பாக்கி இறக்குங்க. இங்கிருந்து போயிடுங்க, போயிடுங்க, இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. என்னங்க இப்ப உனக்கு சந்தோஷமா? நீ எங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு, எங்களை அவமானப்படுத்துறதுக்கே எங்க குடும்பத்துல வந்து பிறந்திருக்க. உன் பிறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிட்டு நினைக்கிறல்ல? அப்படித்தானே? அதுக்கப்புறம் உங்க டென்ஷன் தலைவலியில பறந்து போயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். தேவையில்ல, உன் பேச்சிலே நான் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிட்டேன். டீக்கு எந்த அவசியமும் இல்லை. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். என்னுடைய சின்ன மருமக சுமதியை காணும். அவ எங்க இருந்தாலும் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். இங்க அதத்தான் கேட்கறதுக்கு வந்தேன். உங்க மருமக திடீர்னு எங்க போயிட்டாங்க? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஏன் எங்க எப்படி இது எல்லாமே நான் தான் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப யூனிஃபார்மை கட்டி வச்சுட்டு வீட்ல இருந்துருங்க. அது இல்ல மேடம், நான் என்ன கேட்க வரேன்னா, உங்க மருமக திடீர்னு காணாம போற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஏதாவது சண்டை கண்ட போட்டீங்களா? என்னுடைய 2 மருமகளும் பிறந்த வீட்டுக்கு போனாங்க. என் பையனும் அங்க போனான். ஆனா பெரிய மருமக அங்க குளத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்தான். அவளை காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப சின்ன மருமக சுமதி வீட்டை விட்டு போயிட்டா.
எதுக்கு ஏன்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, சுமதி காணாம போனதுல என் பையன் அப்புறம் பெரிய மருமக சம்மந்தப்பட்டிருக்கான்னு தோணுது. அப்படின்னா நான் உங்க மகன்கிட்டயும் உங்க பெரிய மருமக கிட்டையும் தான் என்கொயரி பண்ணியாகணும். இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட நீங்க நேரா சொல்லலாம்.